வெல்கம் வியூவர்ஸ். உண்மையிலே நடந்த கிரைம் ஸ்டோரிஸை தொடர்ந்து நம்ம சேனலில் வெளியிடலாம்னு ஒரு புது முயற்சி எடுத்திருக்கிறோம். ஸோ கிரைம் கதைகளை கேட்க இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வழக்கமாக எந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லையும் வெளியூர்ல இருந்து வந்து நிற்கிற ட்ரெயினில் பேசஞ்சர் எல்லாம் இறங்கி போனதும் துப்புரவு தொழிலாளர்கள் அந்த ட்ரெயினை சுத்தம் பண்ணுவாங்க. அப்படித்தான் 2024 ஜூன் 8ஆம் தேதி மத்திய பிரதேச மாநிலம் இந்தூரில் இருக்கிற அம்பேத்கர் நகர் ரயில் நிலையத்தில் ஒரு ரயில் வந்து நிற்குது. வழக்கம் போல் அந்த ட்ரெயினை சுத்தம் பண்ணுறதுக்காக அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஏறி சுத்தம் பண்ணிட்டு வராரு. அப்போது அந்த ட்ரெயினோட முன்பக்க கம்பார்ட்மெண்ட்டில் க்ளீன் பண்ணும்போது ஒரு இடத்துல பயங்கர துர்நாற்றம் வீசியிருக்கு. ஒரு சில நேரங்களில் ட்ரெயினில் வர ஒரு சிலர் மீந்து போன சாப்பாட்டு பொருளை அப்படியே போட்டுட்டு போயிருந்தாங்கன்னா அதிலிருந்து ஒரு துர்நாற்றம் வீசும். ஆனால் இப்போ அந்த ட்ரெயினில் அடிக்கிற மோசமான துர்நாற்றம் ரொம்ப வித்தியாசமானதாக இருந்திருக்கு. இப்படி ஒரு துர்நாற்றத்தை இதுக்கு முன்னாடி ட்ரெயினுக்குள்ள அவர் பார்த்ததே இல்லை. மூச்சு விடக்கூட முடியாத அளவுக்கு துர்நாற்றம் வர்றதை பார்த்து அதிர்ச்சியான அந்த பணியாளர் அது எங்கிருந்து வருதுன்னு பார்க்க அதை நோக்கி போறாரு. அப்போதான் ஒரு சீட்டுக்கடியில ஒரு பெரிய சாக்கு மூட்டை இருக்கிறத பாக்குறாரு. அந்த சாக்கு மூட்டையில இருந்துதான் அந்த துர்நாற்றம் வருதுன்றத உறுதிப்படுத்தின அவரு உடனடியா அங்க இருக்கிற போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்றாரு. இதை கேள்விப்பட்டதும் உடனே அந்த இடத்துக்கு வந்த போலீஸ் அந்த மூட்டையை பிரிச்சு பார்த்ததும் பயங்கர ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா அதுல ஒரு பொண்ணோட சடலம் இருந்திருக்கு. அதுவும் கை கால்கள் எல்லாம் வெட்டி எடுக்கப்பட்டு தலையும் இல்லாத நிலையில உடல் பகுதி மட்டும் இருந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சியான போலீஸ் அந்த பொண்ணு யாருன்றதை பற்றி விசாரிக்கிறாங்க. பொதுவாக ஒரு கிரைமில் கொலை செய்யப்பட்ட நபரோட ஐடென்டிட்டி தெரிஞ்சாதான் கொலை செய்யப்பட்ட நபர் யாருன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் இந்த உடலில் தலையே இல்லாததுனால அவங்க யாருன்றதை போலீஸால் கண்டுபிடிக்க முடியல. கைரேகையை வச்சு கண்டுபிடிக்கலாம்னாலும் அவங்களோட கைகளும் வெட்டப்பட்டிருக்கு. இப்போ சாக்கு மூட்டையில் கட்டப்பட்டிருக்கிற இந்த சடலம் போலீஸுக்கு பலவிதமான கேள்விகளை எழுப்புது. இந்த பொண்ணு வேற எங்கேயோ கொலை செய்யப்பட்டு டெட் பாடி ட்ரெயினில் டிஸ்போஸ் பண்ணப்பட்டிருக்கா, இல்லை இந்த பொண்ணை ட்ரெயினில் வச்சு கொலை பண்ணியிருக்காங்களான்னு சந்தேகப்பட்டு போலீஸ் பல கோணங்களில் விசாரணையை தொடங்குறாங்க. போலீஸ் இதை விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற அதே நேரத்தில் 2 நாள் கழிச்சு, அதாவது ஜூன் 10ஆம் தேதி இந்த உடல் கண்டுபிடிக்கப்பட்ட இந்தூர்ல இருந்து கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ரிஷிகேஷ்ன்ற ஊரில் உள்ள ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிற ஒரு ட்ரெயினை ரயில்வே ஊழியர்கள் கிளீன் பண்ணும்போது இதே மாதிரியான பயங்கர துர்நாற்றம் அந்த ட்ரெயின்லையும் வருது. ஆனால் அதை விட அதிகமாக ஒரு உடல் அழுகி போன அளவிலான துர்நாற்றம் அடிக்குது. அது எங்கேருந்து வருதுன்னு செக் பண்ணும்போது அதே போல் இந்த ட்ரெயின்லையும் ஒரு சாக்கு மூட்டை இருந்திருக்கு. இந்த மூட்டையை போலீஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அதுக்குள்ளேயும் வெட்டப்பட்ட ஒரு பெண்ணோட கை கால்கள் இருந்திருக்கு. இப்போ ஏற்கனவே இந்தூரில் நடந்த இன்சிடென்ட் ரிஷிகேஷ் போலீஸுக்கு தெரிய வரும்போது இந்த ஊரில் கிடைச்ச உடலுக்கும் ஏற்கனவே கிடைச்ச உடலுக்கும் எதுவும் சம்மந்தம் இருக்குமோன்னு 2 ஸ்டேட் போலீஸும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. உடனே இந்த உடலை லேபுக்கு அனுப்பி வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சந்தேகமே இல்லை, இந்தூரில் கண்டுபிடிக்கப்பட்ட உடலோட தலை தான் இதுன்னு உறுதிப்படுத்துகிறாங்க. ஸோ இப்போ போலீஸ் இந்த பொண்ணோட உடல் 2 வெவ்வேறு இடங்கள்ல இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறதுனால இவங்களை எங்கே வச்சு கொலை பண்ணியிருப்பாங்க, இவ்வளவு கொடூரமாக இந்த பொண்ணை யார் கொலை பண்ணியிருப்பாங்க, கை கால்களை துண்டு துண்டாக வெட்டி ஏன் வேறு வேறு ட்ரெயினில் போட்டு வச்சுருக்காங்கன்ற பல கேள்விகளுக்கு போலீஸ் விடை தேட முயற்சி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு கொடூரமாக கொலை பண்ண அந்த குற்றவாளியை உடனடியாக பிடிக்கலைன்னா இன்னும் பல கிரைம் நடந்துரும்னு போலீஸ் இந்த கேஸை ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுறாங்க. ஒருவேளை இந்த 2 ட்ரெயினும் ஒரு காமனான பிளேஸ்ல இருந்து கிளம்பி இருக்குமோன்னு வேற கோணத்தில் யோசிச்ச போலீஸ் அந்த 2 ட்ரெயினும் உஜ்ஜைன்ற ஸ்டேஷன்ல ஜாயின் ஆகுதுன்னு, ஸோ அங்கே வச்சு தான் இந்த பொண்ணு கொலை செய்யப்பட்டிருக்கலாம்னு உறுதிப்படுத்துறாங்க. இதுக்கிடையில இந்த பொண்ணோட வெட்டப்பட்ட கைகளில் மீராபென் அண்ட் கோபால்ன்ற பேர் பச்சை குத்தி இருக்கிறத பார்த்து அதை பற்றி உஜ்ஜைன் பகுதியில் விசாரிக்கிறாங்க. அப்போதான் அந்த ஊரில் பெண்கள் தங்களோட சகோதரர் பேரை பச்சை குத்திக்கிறது ரொம்ப நார்மலான விஷயம்னு, அது அவங்களோட கலாச்சாரம்னு அந்த பகுதி மக்கள் சொல்கிறாங்க. ஸோ இதை வச்சு தான் அந்த பொண்ணு தன்னோட பெயரையும் அவங்களோட சகோதர பெயரையும் பச்சை குத்தி வச்சுருக்காங்கன்னு தெரிய வருது. ஸோ அந்த ஏரியாவில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் மீரான்ற பேரில் ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்திருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்போதான் ரட்லம் டிஸ்ட்ரிக்டில் மீரா தோம்ரான்ற பொண்ணு மிஸ் ஆகிட்டதா சொல்லி ஜூன் 7ஆம் தேதி அவங்க கணவர் போலீஸ் ஸ்டேஷனில் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கிறாரு. இப்போது அவர்கிட்ட இருந்து போலீஸ் விசாரணையை தொடங்குறாங்க. இந்த விசாரணையில் மீராவுக்கும் பன்வரிலாலுக்கும் திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறதாவும், ஜூன் 6ஆம் தேதி மீராவுக்கும் தனக்கும் இடையில ஏற்பட்ட சண்டையில் தன்னோட மனைவியை அடிச்சிட்டதாகவும் அதனால இனிமே உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி கோவிச்சுக்கிட்டு 6ஆம் தேதி சாயந்தரம் வீட்டை விட்டு கிளம்பி போனதாகவும், அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் எப்படியும் திரும்பி வந்துடுவான்னு நினைச்ச நிலையில அவங்க வரவே இல்லைன்னு அவங்களோட கணவர் அவங்கள தேடி தர சொல்லி
போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணதாகவும் தெரிய வருது. மீராவோட கணவர் ஜூன் 7ஆம் தேதி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறாரு. அதற்கு அடுத்த நாள் ஜூன் 8ஆம் தேதி தான் இந்தூர் ஸ்டேஷன்ல தலையில்லாத ஒரு பெண்ணோட உடலும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. 10ஆம் தேதி ரிஷிகேஷ்ல அதே பொண்ணோட தலையும் கை கால்களும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இப்ப போலீஸ் சந்தேகப்பட்ட மாதிரியே கொலை செய்யப்பட்ட மீரா தான் 6ஆம் தேதி காணாம போயிருக்காங்கன்றத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க. பொதுவா ஒரு மனைவி கொலை செய்யப்பட்டா அவங்க கணவர் மேலதான் சந்தேகம் வரும். அதனால அவங்க கணவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக போலீஸ் உஜ்ஜைனுக்கு போறாங்க. உஜ்ஜைன் பக்கத்துல இருக்கிற ஒரு கிராமம் தான் மீராவோட ஊரு. அங்க போய் விசாரிச்சப்போ மீராவோட கணவர் ஜூன் 6ஆம் தேதி நைட் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கோ இல்ல ஊரை விட்டு வேற எங்கேயுமோ போகலன்னு தெரிய வருது. அதனால இப்போ சந்தேகத்தை இவர் மேல இருந்து திருப்பின போலீஸ் வேற ஒரு கோணத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. மீராவோட கணவர் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ அவங்களோட ஃபோனுக்கு போலீஸ் ஃபோன் பண்ணி பார்த்துருக்குறாங்க. அப்போது அந்த ஃபோன் அட்டன் பண்ணப்போ, நான் மதுராவில் இருக்கிற எங்களோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வந்திருக்கேன், உன் கூட வாழ எனக்கு பிடிக்கல, இனிமே உன் கூட வாழ மாட்டேன்னு சொல்லி ஃபோனை வச்சிருக்கிறாங்க. ஆனால் எதிர்முனையில் பேசினது என்னோட மனைவியோட குரல் இல்லைன்னு மீராவோட கணவர் சொல்லியிருக்கிறாரு. இப்போ போலீஸ் அந்த செல்ஃபோனை ட்ராக் பண்ணும்போது அந்த ஃபோன் ஆஃப்ல இருந்திருக்கு. ஸோ அந்த ஃபோனோட IMEI நம்பர் வச்சு பார்க்கும்போது அவங்க ஃபோனில் வேற சிம் கார்டு போட்டு யாரோ பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கு. அந்த லொக்கேஷனை செக் பண்ணி பார்க்கும்போது தான் அது உஜ்ஜைன்ற சிட்டியில் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. அப்போவே போலீஸுக்கு புரிஞ்சு போச்சு இந்த மீரா மதுராக்கு போகல, உஜ்ஜைனி சிட்டியில தான் இருந்திருக்காங்கன்னு. இந்த தடயங்களை வச்சு பார்க்கும்போது மீரா அவங்க கிராமத்துல இருந்து கணவரோட சண்டை போட்டு உஜ்ஜைன் சிட்டிக்கு வந்திருக்கிறாங்க. இங்க வச்சுதான் ஏதோ நடந்திருக்குன்றத போலீஸ் இப்போ கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்த CCTV காட்சியை வச்சு கண்டுபிடிக்க முயற்சி பண்றாங்க. உஜ்ஜைன் ரயில்வே ஸ்டேஷன்ல 6ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரைக்கான எல்லா ஃபுட்டேஜையும் செக் பண்றாங்க. அப்போ 7ஆம் தேதி காலையில இந்த மீரா ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள வர்றதை பார்க்குறாங்க. அந்த காட்சியில அவங்க ரொம்ப பதட்டமாகவும் குழப்பத்திலையும் இருக்கிறத பார்க்குறாங்க. அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க என்னென்ன பண்ணாங்கன்னு செக் பண்ணும்போது அவங்க இன்னொரு நபர் கூட பேசிட்டு இருந்த காட்சிகள் பதிவாகி இருந்திருக்கு. அந்த நபர் கூட அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த நபர் கூட சேர்ந்து அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம்ல நடந்து போற காட்சியும் பதிவாகி இருக்கு. ஸோ இப்போ அந்த நபர் யாருன்னு கண்டுபிடிச்சா மீரா எங்கன்னு தெரிஞ்சிடும்னு போலீஸ் அந்த CCTV ஃபுட்டேஜ் எல்லாத்தையும் கிளியரா செக் பண்றாங்க. அந்த நபரை பத்தி ஸ்டேஷன்ல விசாரிக்கும் போது தான் தெரியுது அவர் பேர் கமலேஷ் பட்டேல்னு. இவர் ரயில்வே ஸ்டேஷனில் தான் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதாவும் சொல்கிறாங்க. இப்போது கமலேஷை கூப்பிட்டு விசாரிக்கும் போது, ஆமாம் சார், அன்னைக்கு அந்த பொண்ணு வந்தாங்க, நான் வேலையை முடிச்சுட்டு போகும்போது இந்த பொண்ணு தனியாக நடந்து வந்ததை பார்த்தேன், அவங்க ரொம்ப பதட்டத்தோடு இருக்கிறத பார்த்து என்னாச்சுமா ஒரு மாதிரியாக இருக்கீங்கன்னு விசாரித்தேன். அதுக்கு அவங்க மதுராவுக்கு போகணும்னு அடுத்த ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டாங்க. அவங்க ரொம்ப டிஸ்டர்ப்டாக இருந்ததுனால அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், எங்கே டிக்கெட் எடுக்கணும், எந்த பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் ஏறணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அப்புறம் அவங்களும் கிளம்பி போயிட்டாங்க சார், அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போ போலீஸ் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியில் இருக்கிற CCTV கேமராவை செக் பண்ணி பார்த்தா இவர் சொல்கிறது உண்மையா இல்லையான்னு தெரியும்னு சொல்லி அங்கே வெளியில் இருக்கிற CCTVயை செக் பண்ணும்போது இவங்க 2 பேரும் ஒன்றா போனதுக்கான எந்த தடயமும் கிடைக்கல. ஒருவேளை அந்த கமலேஷ் சொல்கிறது உண்மையாக இருக்கலாம்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த கேஸில் போலீஸுக்கு கிடைச்ச ஒரே ஒரு தடயம் கமலேஷ்ன்றதுனால அவரோட வீட்டில் போய் விசாரிக்கிறாங்க. அவர் வீட்டுக்கு போய் அங்கே ஃபுல்லாக செக் பண்ணுறாங்க. ஆனால் அங்கே அசம்பாவிதம் நடந்ததுக்கான எந்த தடயமும் கிடைக்கல. அதே போல் மீரா அங்கே வந்ததுக்கான எந்த அறிகுறியும் இல்லை. சரி, கமலேஷ் சொன்னது உண்மைதான்னு நம்பி போலீஸ் அந்த வீட்டை விட்டு கிளம்புறாங்க. அப்போது அந்த வீட்டில் ஒரு ஓரமாக ஒரு பெண் உட்கார்ந்துருக்கிறத போலீஸ் பார்க்குறாங்க. அந்த பெண் யாருன்னு கமலேஷ் கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னோட மனைவின்னு சொல்கிறாரு. அவங்க கிட்ட நாங்கள் பேசலாமான்னு கேட்டதுக்கு இல்லை, அவங்க கிட்ட பேச முடியாது, ஏன்னா அவங்களால பேசவோ கேட்கவோ முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. சரி, ஓகேன்னு அங்கேருந்து நகர ஆரம்பிக்கும் போது கமலேஷோட மனைவி ரொம்ப பதட்டமாக இருக்கிறதையும் ஏதோ பயத்தில் அவங்க உறைஞ்சு போயிருக்கிறதையும் போலீஸ் கவனிக்கிறாங்க. பெரும்பாலும் டிடெக்டிவ்லாம் ஒருத்தரோட முகத்தையும் அவங்களோட உடல் மொழியை வச்சு அவங்க உண்மை சொல்கிறாங்களா இல்லை பொய் சொல்கிறாங்களான்னு முதற்கொண்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அந்த பொண்ணு எதையோ சொல்ல தவிச்சிட்டு இருக்காங்கன்றதை உணர்ந்த போலீஸ் அந்த பெண் கிட்ட சைன் லாங்குவேஜ் பேசக்கூடிய ஒரு ஆளை வர வச்சு பேச வைக்கலாம்னு சொல்லி அந்த ஊரில் இருக்கிற ஒரு சைகை மொழி பேசுகிற நபரை கூட்டிட்டு வந்து பேச வைக்கிறாங்க. அவரை வச்சு அந்த பெண் கிட்ட பேசி என்ன நடந்ததுன்னு விசாரிக்கிறாங்க. அப்போ அந்த பெண் சொன்ன விஷயம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டையே ரொம்ப அதிர்ச்சியில் உரைய வச்சுச்சு. அப்படி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஜூன் 7ஆம் தேதி என்னோட கணவர் கமலேஷ் ஒரு பெண்ணை எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தார். அந்த பெண்ணுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து நல்லா பார்த்துக்கணும்னு சொல்லி சாப்பாடு செய்ய சொன்னார். நான் சமைச்சு கொடுத்தேன். ஆனால் அதுக்கப்புறம் நான் சமைச்சு கொடுத்த சாப்பாட்டில் அவர் மயக்க மருந்து மாதிரி ஏதோ ஒன்று கலந்தார். அப்புறம் அந்த மருந்து கலந்த சாப்பாட்டை அந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்தாரு. அதுக்கு பிறகு என்னை வீட்டை விட்டு வெளியில் போய் உட்கார சொல்லிட்டாரு. நான் வெளியில் போய் 1 மணி நேரம் உட்காந்துருந்தேன்.
கொஞ்ச நேரம் கழித்து வெளியே வந்த அவர் என்னை ஒரு மாதிரி பார்த்து வாயை மூட சொல்லி சைகை காட்டி இதை பற்றி யாருக்கிட்டையும் எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த கதவை நான் திறந்து பார்க்கும்போது அந்த பொண்ணு இறந்து கிடந்தாங்க. எனக்கு என்ன செய்யணும்னே தெரியாமல் பயந்துட்டு இருந்தப்போ கொஞ்ச நேரத்திலேயே திரும்பி வந்த அவர் என்னை வெளியில் போக சொல்லிட்டு உள்ளே போய் கதவை பூட்டிட்டாரு. அப்போது கதவு ஓட்ட வழியா நான் என்ன நடக்குதுன்னு உள்ளே பார்த்தப்போ அவர் அந்த பொண்ணை துண்டு துண்டாக வெட்டி சாக்கு மூட்டையில் கட்டுறதை நான் பார்த்தேன். அந்த சாக்கு மூட்டையை எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் பல மணி நேரம் கழித்து திரும்பி வந்து வீடு எல்லாத்தையும் சுத்தம் பண்ணார். எந்த அடையாளமும் இல்லாத அளவுக்கு வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணார். என்னோட கணவர் எப்போவுமே இது மாதிரி அடிக்கடி பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வருவார். அவருக்கு பயந்துட்டு என்னால் ஒன்றும் கேட்கவும் முடியலை, சண்டை போடவும் முடியல. ஆனால் எத்தனையோ பொண்ணுங்களை கூட்டிகிட்டு வந்தாலும் அவங்க கூட இருந்துட்டு அவங்கள வீட்டுக்கு அனுப்பிடுவார். ஆனால் இந்த பொண்ணை அவர் கொலை பண்ணிட்டாரு. அதுவும் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துகிட்டு போனதை என் கண்ணால் பார்த்தேன்னு அவங்க சொன்னதும் அதை கேட்டு போலீஸுக்கு பயங்கர ஷாக்காக இருந்துச்சு. கமலேஷோட மனைவி சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை கேட்டதும் போலீஸ் அடுத்த செகண்டே கமலேஷை அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ அவங்க மனைவியே அவருக்கு எதிராக சாட்சி சொன்னதால் வேறு வழி இல்லாமல் அவர் நடந்த எல்லா உண்மையிலையும் போலீஸ்கிட்ட சொல்கிறாரு. அதாவது வழக்கமாக அவர் அன்னைக்கு தன்னோட வேலையை முடிச்சுட்டு இருந்துட்டு இருக்கும்போது மீராவை பார்க்குறாரு. அந்த பொண்ணு அப்போவே ஒரு குழப்பமான மனநிலையில் இருக்கிறத பார்த்து அவங்க கிட்ட போய் என்ன நடந்துச்சுன்னு விசாரிக்கிறாரு. அப்போது மீரா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என் கணவர் கூட சண்டை போட்டுட்டு வந்துட்டேன், எனக்கு என்ன செய்கிறதுனே தெரில. என்னோட சொந்தக்காரவங்க ரொம்ப தூரத்தில் இருக்கிற மதுரான்ற சிட்டியில் இருக்கிறாங்க. நான் அங்கே போகணும், ஆனால் மதுராவுக்கு போகிற ட்ரெயின் எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல, உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டிருக்கிறாங்க. இந்த விஷயம் எல்லாத்தையுமே கேட்ட கமலேஷ் அவங்களோட சூழலை பயன்படுத்திக்கிறேன்னு நினச்சி அந்த பொண்ணை எப்படியாவது ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிடணுன்ற ஒரு கெட்ட எண்ணத்தில் மீரா கிட்ட பேசுகிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, மதுராவுக்கு போகிற ட்ரெயின் இப்போ தான் போச்சு, இதுக்கு அடுத்த ட்ரெயின் இதோட நாளைக்கு தான் வரும், நீ அதுவரை எப்படிமா இருக்க போகிற அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு மீரா, நான் இங்கே ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ஓரமாக தங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு அவர், இல்லைம்மா இங்கே படுத்துக்கிறது பாதுகாப்பாக இருக்காது, அடுத்த ட்ரெயின் வர 5 மணி நேரம் ஆகிடும், அந்த ட்ரெயின் வர வரைக்கும் இங்கேயே தனியாக இருக்கிறது பாதுகாப்பாக இருக்காது, என்னோடய வீடு பக்கத்தில் தான் இருக்குது, என் வீட்டில் என்னோடய மனைவி இருக்காங்க, நீ வேணா என் வீட்டில் வந்து தங்கு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், நாளைக்கு காலையில் ட்ரெயின் ஏறி மதுராவுக்கு போயிடலான்னு சொல்லி நம்ப வச்சு கூட கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்க 2 பேரும் எப்படி வெளியில் போகிறாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷனோட பின்புறம் இருக்கிற இன்னொரு பகுதி வழியாக வெளியில் போயிருக்காங்க. வேற வழி இல்லாமல் அந்த பொண்ணு ஸ்டேஷனில் இருக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு அவங்க வீட்டில் மனைவி இருக்கிறாங்கன்றதை நம்பி அங்கே போய் தங்கலாம்னு முடிவு பண்ணி அவரை நம்பி அவர் கூடவே போகிறாங்க. போலீஸ் கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்காக ரயில்வே ஸ்டேஷனோட பின்பகுதி வழியாக அவங்கள கூட்டிகிட்டு போயிருக்கிறாரு. அதனால தான் ஸ்டேஷனோட முன்பகுதியில் இருக்கிற எந்த கேமராலையும் இவங்க போனது எதுவுமே பதிவாகாமல் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மனைவியை சமைக்க சொல்லி அந்த சாப்பாட்டில் மயக்க மருந்து கலந்து இந்த பொண்ணுக்கு சாப்பிட கொடுத்து மயக்கமடைய வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு மயக்க நிலைக்கு போனதும் அவங்க கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணியிருக்கிறாரு. அப்போது அவங்க சுதாரித்து எழுந்திருச்சு கடுமையான எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த மோதலுக்கு நடுவில் கமலேஷ் கழுத்தை நெரிச்சு மீராவை கொலை பண்ணியிருக்கிறாரு. அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் வெளியில் போய் ஒரு கத்தி வாங்கிட்டு வந்து அந்த பொண்ணோட தலை கை கால்கள் எல்லாத்தையும் தனித்தனியாக வெட்டி 2 சாக்கு மூட்டைகளில் கட்டியிருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவரோட மனைவி கிட்ட இதை பற்றி யார் எது கேட்டாலும் எதுவும் சொல்லக்கூடாதுன்னு சைகை காட்டி மிரட்டி வச்சிருக்கிறாரு. நீ வெளியில் சொன்னால் இந்த பொண்ணு மாதிரி தான் உன்னையும் துண்டு துண்டாக வெட்டி கொன்று போட்டுருவேன்னு சொல்லி பயமுறுத்துனதுனால அவங்களால எதுவுமே செய்ய முடியல. இந்த 2 மூட்டைகளையும் எடுத்துக்கிட்டு உஜ்ஜையில் நின்றுட்டு இருந்த இந்தூர் போகிற ட்ரெயினோட ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஏறி ஒரு சீட்டு கீழே வச்சிருக்கிறாரு. ஃபஸ்ட்டு ஒரு மூட்டையை கொண்டு போய் வச்சுட்டு அடுத்த மூட்டையை எடுத்துகிட்டு போய் வைக்கிறதுக்குள்ளே அந்த ட்ரெயின் மூவ் ஆகி இருந்திருக்கு. இப்போது என்ன செய்யன்னு அவர் குழப்பத்தில் இருந்தப்போ ரிஷிகேஷ் போகிற இன்னொரு ட்ரெயின் வந்து நின்றுருக்கு. இப்போது அங்கே போய் இன்னொரு மூட்டையை வச்சுருந்துருக்கிறாரு. அதனால தான் வெட்டப்பட்ட உடல்கள் 2 வெவ்வேறு ரயில்களில் மாட்டியிருந்திருக்கு. நான் இதை வேணும்னே செய்யலை சார், 2 மூட்டையும் ஒரே ட்ரெயினில் வைக்கலான்னு தான் போனேன், ஆனால் ஃபஸ்ட்டு ட்ரெயின் கிளம்பி போனதால தான் வேறு வழி இல்லாமல் அடுத்த ட்ரெயினில் வைக்க வேண்டியதாயிடுச்சுன்னு கமலேஷ் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்கிறாரு. ஃபைனலாக இந்த மீரான்ற பொண்ணை கொலை பண்ண குற்றத்துக்காக கமலேஷை அரெஸ்ட் பண்ணி விசாரணை நடந்துட்டு இருக்கு. கண்டிப்பாக இவருக்கு இந்த வழக்கில் மிகப்பெரிய தண்டனை கிடைக்கும்னு சொல்லப்படுது. இந்த கதையிலிருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, பொதுவாக கணவன் மனைவி பிரச்சனையில பொறுமையும் நிதானமும் ரொம்ப அவசியம். இந்த இன்சிடென்ட்ல கணவன் மனைவி சண்டையினால அவசரப்பட்டு வீட்டை விட்டு மீரா போனதுனால தான் அந்த பொண்ணு உயிரிழக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுருச்சு. குழந்தைகளும் தாயை இழக்க வேண்டிய நிலைக்கு வந்துட்டாங்க. ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போனால் மட்டும்தான் குடும்பத்தை கடைசி வரை சரியாக எடுத்துகிட்டு போக முடியும். அதுலேயும் குழந்தைங்க இருக்க குடும்பங்களில் எந்த ஒரு விஷயமும் கணவன் மனைவியை மட்டும் சார்ந்துதான் இருக்காது, அது குழந்தைங்களையும் சேர்த்து தான் பாதிக்கும். ஸோ கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படுற சண்டையால் அதிகமாக பாதிக்கப்படுறது குழந்தைகள் தான்றதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய பெரும்பாலான பிரச்சனைகளை சரி செஞ்சிடலாம். நன்றி, வணக்கம்.